வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கோகோனட் பிஸ்கெட். ஸோ கோகோனட் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்துட்டு எக் போட்டும் செஞ்சுருக்கேன், எக் போடாமலும் செஞ்சுருக்கேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நான் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் எக் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு நான் எக் இல்லாமல் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பிஸ்கெட் தான் வந்து எக் போடாமல் செஞ்சது, இது எக் போட்டு செஞ்சது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பேனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்து இப்போ ஓவன் யூஸ் பண்ணலை. ஸோ பேன் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பேன் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒன் பேக்கெட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும்ல அதை வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 10 minutes ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கோகோனட் பிஸ்கெட்க்கு தேவையான டோ ரெடி பண்ணிடலாம். நம்ம கோகோனட் பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கோகோனட் பிஸ்கெட் செய்கிறதுக்கு பேன் ஆர் ட்ரே எதை எடுத்துக்கிறீங்களோ, நான் இங்கே வந்து ஒரு பிளேட் தான் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் பட்டர் ஆர் கீ போட்டு ஃபர்ஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மைதா மாவு போட்டு அதை டஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. இதை ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து கோகோனட் பிஸ்கெட் செய்ய டோ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் கீ போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் வந்து மைதா போட்டு, அதாவது என்ன ஃப்ளார் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மைதா ஆர் வீட் ஃப்ளார் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மைதா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதில் நம்ம போடுற டோ வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேன் ஆர் ட்ரே எதாக இருந்தாலும் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டோ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கோகோனட் பிஸ்கெட் செய்கிறதுக்கு எக்லெஸ் டோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் 1 cup ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் குவான்டிட்டி எடுத்துக்க போகிறேன், பிகாஸ் கொஞ்சம் தான் நான் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெல்டட் பட்டர் ஆர் கீ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கீ யூஸ் பண்ணுறேன். 2 spoons ஆஃப் கீ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சேம் மெஷரிங் கப்பில் நான் வந்துட்டு 1 cup ஆஃப் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் பவுடர் சுகர். நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. 1 teaspoon வெனிலா எசன்ஸ் போடுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து மில்க் வேணும்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மில்க் போடலை, அதுக்கு பதிலாக ஜஸ்ட் வாட்டரே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே விஸ்க் பண்ணிவிட்டு, ரொம்ப வந்து நீங்கள் ஹார்டாக விஸ்க் பண்ண தேவையில்லை, ஜென்டிலாக விஸ்க் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்னா துருகுன தேங்காய். ஸோ நான் சேம் மெஷரிங் கப்பில் 1.5 cup டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. பட் ஜென்டிலாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு பிஸ்கெட் வந்து சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும், ஹார்ட் ஆகாமல். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஃபார் கோகோனட் பிஸ்கெட். பட் இந்த ஸ்டேஜில் 1 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த ஸ்வீட்னஸ் வந்து சால்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கோகோனட் பிஸ்கெட் வித்தவுட் எக், அதாவது எக்லெஸ் டோ ரெடி. ஸோ நான் இதை வந்துட்டு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேனில் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் வச்சுக்கிறேன். ஏதாவது மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து குட்டி குட்டி பீசஸாக வைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நீங்கள் குட்டியாக வச்சிங்க அப்படின்னா it will be more crispy. ஸோ நான் டோ வந்து ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
ஸோ நான் இதை ப்ரீஹீட் பண்ண அவனில் இதை வந்துட்டு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். 10 to 15 மினிட்ஸ் ஆனப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து இது கிறிஸ்பி ஆகிடுச்சின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குக்கீஸ் ரெடி. ஸோ ஒன்ஸ் 15 மினிட்ஸ் ஆனதும் நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு தெரியுதா? ஸோ நான் இதை வந்து இந்த ட்ரேலேருந்து சர்விங் பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ சேம் பவுலில் நான் எக் போட்டு எப்படி கோகனட் பிஸ்கெட் செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். 2 எக்ஸோட ஒயிட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1 கப் ஆஃப் ஐசிங் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து எக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும் அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் நீங்கள் விஸ்க் பண்ணுறதுக்கு மேனுவலாக. இன்கேஸ் உங்கள் கிட்டே வந்து பீட்டர் இருக்குது அப்படின்னா இது சீக்கிரமாக அந்த மாதிரி பீட் ஆகிடும். ஸோ நான் பீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ஒரு 8 to 10 மினிட்ஸ் நான் ஹேண்ட் விஸ்க் பண்ணதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம கிரேட்டட் கோகனட் அதாவது டெசிகேட்டட் கோகனட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேம் மெஷரிங் கப்பில் 1.5 கப் டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கிறேன். டெசிகேட்டட் கோகனட் போட்டதும் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஜென்டிலான ஒரு விஸ்க் பண்ணுங்கள். பிகாஸ் ஏர் பபிள்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு உடையாமல் வரணும். ஸோ கோகனட் பிஸ்கெட் வந்து வித் எக் அந்த டோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ எக் ஆட் பண்ண கோகனட் பிஸ்கெட்டோடைய டோ வந்து நான் இப்போ க்ரீஸ் பண்ணி வச்ச பிளேட்டில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்க பேனில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு நான் வந்து கோகனட் பிஸ்கெட் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ கோகனட் பிஸ்கெட்டோடைய டெக்ஸ்சர் இப்படி தான் வந்திருக்கு. இது வந்துட்டு நான் எக் சேர்க்காத கோகனட் பிஸ்கெட். ஸோ இதில் நான் எக் போடலை. பட் இது வந்துட்டு எக் போட்ட அதாவது எக் ஆட் பண்ண கோகனட் பிஸ்கெட். ஸோ உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Quirky Meeky team.